AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. ரஷ்ய அரசுக்கு எதிராக வாக்னர் ஆயுத குழுவினர் வன்முறையில் இறங்கியுள்ளதால் மாஸ்கோ உட்பட பல்வேறு மாகாணங்களில் ஏராளமான ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். தனியார் ராணுவ ஒப்பந்ததாரர்கள் என கூறப்படும் வாக்னர் ஆயுத குழுவுக்கு ரஷ்யாவில் தடை உள்ளது. இருப்பினும் மறைமுகமாக ரஷ்ய அதிபர் புட்டின் ஆதரவோடு யுக்ரைனுக்கு எதிரான போரில் அந்த குழுவினர் பயன்படுத்தப்பட்டனர். தற்போது வாக்னர் ஆயுத குழுவுக்கு ரஷ்ய அரசு பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ரஷ்யாவுக்கு எதிராக அக்குழுவினர் திரும்பியுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் ரஷ்ய ராணுவ தலைமையை அழிப்போம் என்றும் தங்கள் வழியில் யார் குறுக்கே வந்தாலும் துவம்சம் செய்வோம் என்றும் வாக்னர் ஆயுத குழுவினர் தலைவர் பிரிகோஸ் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே ரஷ்ய ராணுவத்தை தாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் ரஷ்யாவின் ரோஸ்டோ பகுதிக்குள் தங்கள் படைகள் நுழைந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் ரஷ்யாவில் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் தலைநகர் மாஸ்கோ உட்பட பல்வேறு பகுதிகளில் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். ஆயுத போராட்டத்திற்கு தூண்டுவதாக வாக்னர் தலைவர் பிரகோசினை கைது செய்ய உத்தரவிட்டுள்ள ரஷ்ய அரசு சட்டவிரோத நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அக்குழுவினருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை டெல்லி மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இந்த நடவடிக்கைக்கு என்ன காரணம்? வாக்னர் படையின் உரிமையாளர் பிரிகோஜின் ஒரு சமயத்திலே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால்தான் 2014 வருடத்திலே கிரீமியாவிலே போர் நடந்தபோது வாக்னர் ஒரு தனி படையை திரட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அந்த போருக்கு பிறகும் வாக்னர் படை கிட்டத்தட்ட ஒரு துணை ராணுவம் போலவே ரஷ்யாவில் செல்வாக்குடன் செயல்பட்டு வந்தது. இப்படி இருக்கையிலே உக்ரைன் போரில் பல்வேறு பகுதிகளிலே வாக்னர் ராணுவம் ரஷ்ய படைகளுடன் இணைந்து போரிட்டுக் கொண்டிருந்தது. அப்போது பாக்முட் நகரிலே கடுமையான போர் நடந்தபோது தங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் வழங்கப்படவில்லை என பிரிகோஜின் புகார் அளித்தார். இப்படியே நிலைமை நீடித்தால் நாங்கள் ரஷ்ய படைகளுடன் சேர்ந்து போரிட மாட்டோம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதன் பிறகு பாக்முட் நகரிலே ரஷ்ய படைகள் பின்வாங்கியே இருப்பதாகவும் தாங்களே முன்னின்று கடும் உயிர் சேதத்தையும் பொருட்படுத்தாமல் போரிடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பின்னர் அந்த நகரம் கைப்பற்றப்பட்ட பிறகு அங்கே ரஷ்ய கொடியை அவரை ஏற்றினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாக்னர் ராணுவத்தின் முகாம்களை ரஷ்ய விமானப்படை தாக்கியிருப்பதாகவும் அதற்கு காரணம் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ராணுவ தலைவர் எனவும் பிரிகோஜின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆகவேதான் ரோஸ்டோவ் நகருக்குள் அவரது படைகள் நுழைந்துள்ளன. அதாவது உக்ரைன் எல்லையில் சண்டை போடுவதை நிறுத்திவிட்டு அங்கிருந்து ரஷ்யாவின் எல்லை பகுதியில் உள்ள ரோஸ்டோவ் நகருக்குள் புகுந்து அங்குள்ள ராணுவ முகாம் மற்றும் விமானப்படை தளம் ஆகியவற்றை பிரிகோஜின் கைப்பற்றியுள்ளார். ஆகவேதான் ரஷ்ய அரசு கோபமடைந்துள்ளது. அவர் மேற்கத்திய சக்திகளுடன் இணைந்து இது போன்ற துரோக வேலைகளில் ஈடுபடுகிறார் என குற்றம் சாட்டி அவரை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளது. ஆனால் பிரிகோஜின் தனது அறிக்கையிலே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மீது எந்தவிதமான குற்றமும் சாட்டவில்லை. ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் ராணுவ தளபதி மீது மட்டுமே குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போல சற்று முன் பேசிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நாட்டுக்கு அளித்த உரையிலே பிரிகோஜின் பெயரை குறிப்பிடவில்லை. அவர் நாட்டுக்கு எதிராக தீவிரவாத செயல்களிலே ஈடுபடுபவர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். ராணுவத்தை சேர்ந்தவர்களும் உள்நாட்டு கிளர்ச்சியாளர்கள் சிலரும் பிரிகோஜினுடன் கைகோர்த்திருக்கலாமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆகவேதான் அவர் பிரிகோஜின் பெயரை குறிப்பிடாமலே இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். எத்தகைய தாக்குதலையும் ரஷ்ய ராணுவம் முறியடிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆகவே இந்த துரோக நடவடிக்கைகளை விட்டுவிட வேண்டும் என கடுமையாக எச்சரித்துள்ளார். இதைத் தொடர்ந்து பிரிகோஜின் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பின்வாங்குவார்களா அல்லது மாஸ்கோவை நோக்கி ஏற்கனவே எச்சரித்தபடி முன்னேற முயற்சி செய்வார்களா என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி அவர்கள் முயற்சி செய்தால் ரஷ்ய ராணுவம் அவர்களை கடுமையாக தாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என விளாடிமிர் புட்டின் வலியுறுத்தியுள்ளார். ராதா, தற்போது நீங்க இணைப்பிலே இருங்க. கணபதி, மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போது நம்முடைய இணைப்பில் ரஷ்ய வாழ் தமிழர் பாஸ்கரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கரன், வணக்கம். வணக்கம். அங்க இருக்கக்கூடிய நிலவரம் பற்றி சொல்லுங்க. மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பீதியா இருக்காங்க?
மாஸ்கோ நான் மாஸ்கோல வசிக்கிறேன். மாஸ்கோவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான நிகழ்வுகளும் கிடையாது. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை காலம்பரு அப்படிங்கறதுனால வந்து பாதி பேருக்கு மேல வந்து என்ன நடந்தது இல்ல என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு கூட தெரியாது. வந்து இந்த பிரிகோஷனும் வாக்னரும் வந்து மிகவும் கேள்விக்குரிய ஒரு அமைப்பு, ஒரு நபர் வந்து. அதனால இந்த நேரத்துல வந்து அதை பத்தி எதையும் தெளிவா சொல்ல முடியாது. இப்ப நடக்கக்கூடியது வந்து சார்ட் ஆஃப் அன் இன்ஃபர்மேஷன் வார். பிரிகோஷின் சொன்னதாக, வாக்னர் குரூப் கொடுத்ததாக மேலைய ஊடகங்களில் இருக்கக்கூடிய எல்லா அறிக்கைகளின் அடிப்படையில இந்தியாவிலையும் மற்ற நாடுகளிலையும் பேசிட்டு இருக்கீங்க. அதுல வந்து நிறைய மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிலவரம் சிரமமாகிற வரைக்கும் நம்மளால ஒண்ணும் சொல்ல முடியாது. தற்போது அரசு தரப்புல இருந்து உங்களுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கா? அவங்கள பாதுகாப்பான இடங்கள்ல தங்க வைக்கிற அவங்க ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அவங்க கிட்ட நீங்க என்ன மாதிரியான கோரிக்கையை முன்வைக்க விரும்புறீங்க? நான் திரும்பவும் சொல்றேன், வந்து மாஸ்கோவை பொறுத்த வரைக்கும் மாமூலான வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து மாஸ்கோல இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துல வருடா வருடம் நடக்கக்கூடிய சம்மர் பஜார்ங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடாயிருக்கு. அந்த நிகழ்ச்சி கூட இதுவரைக்கும் ரத்தானதாக சில நிலவரம் இல்லை. அங்க வந்து சாதாரணமா இந்த மாதிரி இது நடக்கும்போது ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுவாங்க. மாஸ்கோ மேயர் வந்து மாஸ்கோல இருக்கக்கூடிய பொது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா இப்போ வந்து மாஸ்கோல காலை 10:30 மணி, பாதி பேர் இன்னும் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. வந்து மாமூல் வாழ்க்கை வந்து நடந்துட்டு இருக்கு. வந்து நீங்க சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து அந்த ரஸ்தோங்கிற பார்டர் சிட்டில மட்டும் நடந்திருக்கு, வேற எங்கேயும் இல்ல. இப்போ நீங்க இருக்கக்கூடிய பகுதியில அங்க நிகழ்ச்சி ரத்தானதா நீங்க குறிப்பிட்டீங்க. அந்த நிகழ்ச்சி ரத்தானத உடனே மக்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பீதியில தான் இருப்பாங்க. அங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன சொல்றாங்க? ஏன்னா அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறது அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? அதை பத்தின விவரங்கள் இருக்கா? திரும்பவும் நான் சொல்றேன், நான் வந்து பாதி மக்களுக்கு வந்து என்ன நடக்குது இல்ல என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறதே தெரியாது. வந்து சனிக்கிழமை காலம்பர 10:30 மணி மேற்கத்திய நாடுகள்ல சனி ஞாயிறுல வந்து வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட முடங்கி போயிடும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வந்து யார் டிவியை பார்த்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் தெரியும். வந்து இது வந்து ஒரு நிகழ்வு அப்படிங்கறதுனால யாரும் இதை பத்தி அதிகமாக கவலைப்பட்டதாக எனக்கு தெரியல, எனக்கு என்னுடைய கண் பார்வையில படல. சார், இந்த தகவல் அதிபர் புட்டின் வரைக்கும் போய் அதனால ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்காங்க? கள நிலவரம் ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும், நீங்க அங்க இருக்கீங்க. சூழ்நிலையை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்க கேட்கக்கூடிய கேள்வியும் அதுக்கு உண்டான பதில் வந்து ஒரு 5 நிமிஷத்துலயோ 10 நிமிஷத்துலயோ சொல்லக்கூடிய பதில் அல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, வாக்னரும் அந்த பிரிகோஷனும் வந்து இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் சொல்றாங்களே, இதுல வந்து ஒரு பெரிய கேள்விக்குரிய விஷயம். யார் அவரு, எங்க இருந்து வந்தாரு, ஏன் அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அவர் வந்து திட்டமிட்டே வந்து அரசு சார்பில் பூட்டின் சார்பில் செயல்படுறாரா இல்ல அவர் வந்து அளவுக்கு மீறி போயிட்டாரா எப்படிங்கிற எதுவுமே தெரியாது. வந்து பூட்டின் தலையிட்டதுல ரொம்ப முக்கியமான இது இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரிகோஷின் நேத்து பண்ணதாக சொல்லக்கூடிய நடவடிக்கைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஸ்தோங்கிற ஒரு எல்லைப்புற நகரத்துல போய் அதிகாரப்பூர்வமான ராணுவத்தை எதிர்த்து அவங்கள வந்து அவங்கள வந்து சரணடை செய்யறதுக்காக ஏதோ ஏற்பாடுகள் இறங்கி இருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய சீரியஸ் ஆனதுன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு பூட்டின் பேசும்போது வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த பிரிகோஷனுடைய நடவடிக்கையினால அந்த ஊர்ல ராணுவ இயந்திரமும் சிவில் இயந்திரமும் முடக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்து. அப்ப வந்து கண்டிப்பா வந்து அது ஒரு பெரிய விஷயம். வந்து அதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். சரி பாஸ்கரன், நீங்க இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை தந்தீர்கள். நன்றி இணைப்பில் வந்து பேசியமைக்கு. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் கணபதியிடம் நாம் பேசலாம். கணபதி, நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க. இது எந்த அளவுக்கு ரஷ்யாவில் பாதிப்பை ஏற்படுத்தும்? இந்த சூழ்நிலை வந்துட்டு யுக்ரைனுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் இருக்கா கணபதி? சாதாரணமாக சூழல் ரஷ்யாவிலே இருந்தால் இது போன்ற எந்த விதமான கிளர்ச்சியையும் ரஷ்ய அரசு எந்த விதமான கவலையும் இன்றி சுலபமாக முறியடித்துவிடும். ஆனால் தற்போது உக்ரைனிலே கடந்த 1 வருடத்துக்கு மேலாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே ரஷ்ய படைகள் அங்கே பல உயிரிழப்புகள் மற்றும் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன. இதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை எல்லாம் தாங்கிதான் ரஷ்யா தொடர்ந்து போரை நடத்தி கொண்டிருக்கிறது, ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் என்கிற பெயரிலே. ஆகவே இதில் உக்ரைன் பெருமளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும்
இதனால் ரஷ்யாவுக்கும் நிறைய பாதிப்பு இருக்கிறது. அதனால் ரஷ்யாவிலே அதிருப்தி இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ள வேகனர் உரிமையாளர் முயற்சி செய்கிறாரா, பிரிகோஜினுடைய முயற்சிக்கு வேறு யாரேனும் ஆதரவு அளிக்கிறார்களா போன்ற முக்கிய கேள்விகள் இருக்கின்றன. ஆகவேதான் எல்லை நகரமான ரோஸ்டோவிலே நகர்ந்த நிகழ்வுகள் வேறு எங்கேனும் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லுவது என்னவென்றால், எங்களுடைய ராணுவம் எத்தகைய கிளர்ச்சியாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தும், நாட்டுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என எச்சரிக்கை அளித்திருக்கிறார். ஆகவே வேக்னர் தலைவர் பிரிகோஜின் சொல்வதையும் முழுமையாக நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. பல முறை அவர் மாற்றி மாற்றி சமீப காலங்களிலே பேசி வருகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே ஏற்கனவே பாஸ்கரன் சொன்னது போல நாட்கள் செல்ல செல்லதான் எது உண்மை அல்ல என்கிற விவரங்கள் தெரிய வரும். இப்போதைக்கு வேகனர் ஒரு பக்கம் இது போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபட்டு வருவதால், கிளர்ச்சியிலே ஈடுபட்டு வருவதால் உக்ரைனுக்கு இது சாதகமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் உக்ரைன் படைகளுடன் போரிடுவதிலிருந்து கவனத்தை திருப்பி இது போன்ற கிளர்ச்சியாளர்களை அடக்குவதற்கான முயற்சிகளிலே ரஷ்ய படை ஈடுபட வேண்டியதாக இருக்கிறதா? தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி. யுக்ரைனில் ரஷ்ய ராணுவ படைகளுடன் இணைந்து போரில் ஈடுபட்டு வந்த வேக்னர் படை திடீரென ரஷ்ய ராணுவத்திற்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.